சாரதா கிட்ட கங்கா சொல்கிறாங்க, இங்கே பாருமா, இனிமேல் உன் மாப்பிள்ளைக்கு உன்னுடைய வசதியான மாப்பிள்ளைக்கு ஏதாவது பண்ணணுன்னா நீயே பண்ணிக்கோ, இனிமேல் எங்கிட்டையோ இல்லை குமரன்ட்டே எதுவும் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்னடி ஆச்சு கங்கா, ஏன் இப்படி பேசுகிற, எரிஞ்சுழுவுற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லைம்மா, நீ பண்ணுறது வர வர ரொம்ப ஓவராக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நான் என்னடி ஓவராக பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ, ஆமாம் நாங்கள் எவ்வளோ நாளாக இங்கே தானே இருந்துகிட்ருக்கோம், மாப்பிள்ளை குமரன்லாம் உனக்கு கண்ணுக்கு தெரியல, நேற்று வந்த மாப்பிள்ளைக்கு உளுந்து உளுந்து பண்ணிக்கிட்டு இருக்கிற நீயே, அது மட்டும் இல்லாமல் அவருக்கு பண்ண வேண்டியது எல்லாத்தையுமே வந்துட்டு குமரன் வேலைக்காரன மாதிரி அங்கே போய் அதை வாங்கிட்டு வா தம்பி, இதை வாங்கிட்டு வா தம்பின்னு சொல்லிட்டு வேலை வாங்கிட்டு இருக்க, அவர் எதுவுமே வாய் திறந்து கேட்க மாட்டாரு அப்படிங்கிறனால நீ என்ன வேணால் சொல்லுவியாமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்னடி பேசுகிற நீயே, அந்த புள்ள அந்த பெரிய வீட்டில் அவ்வளோ தூரம் வசதியாக வாழ்ந்த புள்ள, நம்ம காவேரி மட்டும் போதும்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சொத்து சுகம் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்திருக்காப்ல அப்படின்னு சொல்கிறாங்க. யாருமே விட்டு வர சொன்னாங்க, இவங்க 2 பேருக்கு தப்பு தானே அது, இவங்க முன்னாடியே வந்துட்டு இப்படி வயிற்றுல குழந்தை இருக்குது கன்சீவாக இருக்கிறேன்னு சொல்லியிருந்தா அந்த பாட்டிமா வந்து எதுக்கு அப்படி பேசியிருக்க போகிறாங்க, இல்லை டைவர்ஸ் தான் சைன் பண்ணி கொடுக்கணும்னு எதுக்கு சொல்லியிருக்க போகிறாங்க, எல்லா தப்பும் இவங்க மேலே வச்சுக்கிட்டு இப்போ அவங்கள வந்து ஒதுக்கிட்டு இவங்க எதுக்கு வந்து இங்கே இருந்துட்டு இருக்கணும் சொல்லுங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. என்னடி எல்லாம் தெரிஞ்சுதான் நீ பேசுறியா, அவங்க காசு பணத்தை வச்சு நம்மளை அசிங்கப்படுத்தி பேசினாங்க, அதெல்லாம் மறந்துட்டியா நீ, எல்லாம் பேசுகிறப்ப நீ தானே கூட இருந்துகிட்டு இருந்த அப்படின்னு சொல்கிறாங்க. அம்மா எல்லாம் சரிதாம்மா, ஆனால் அந்த பாட்டி சொன்னது வந்து உங்களுக்கு புரியலையா, காவேரி முன்னாடியே மாசமாக இருக்குன்னு சொல்லியிருந்தா அவங்க 2 பேருக்குள்ளே இப்படி ஒரு உறவு இருக்குதுன்னு தெரிஞ்சிருந்தா கண்டிப்பாக நான் வந்து ஏன் வந்து இப்படி பேச போகிறேன் அப்படிங்கிற மாதிரி தானே சொன்னாங்க, அதுக்கப்புறம் என்னம்மா உனக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அது கரெக்டு தாண்டி, இருந்தாலும் இங்கே வர நீ எதுவும் சொல்ல வேண்டாம், எந்த விளக்கமும் சொல்ல வேண்டாம், அதுக்கப்புறம் அவங்க வந்து கிளம்பி அங்கே போக வேண்டியதானே, காவேரி கூட போகிறக்கு ரெடியாக இருக்கா, எதுக்கு விஜய் வந்து போக மாட்டேன்னு சொல்லி சொல்கிறாரு, எனக்கு ஒன்றும் புரியல, பாதிக்கப்பட்டது நம்ம தானே, நம்மளே வந்து அனுப்பிச்சி வைக்கிறோம்னு சொல்லிட்டோம்ல, அப்புறம் எதுக்கு இவர் இங்கே இருக்காரு அப்படிங்கிற மாதிரி பேசிடுறாங்க. பேசுனதை கரெக்டாக வந்து விஜயும் கேட்டுடுறாங்க. அப்போ வந்துட்டு விஜய் வந்துட்டு என்ன இப்படி பேசிகிட்டு இருக்காங்களேன்னு சொல்லி கூட யோசிக்காமல், கங்கா இங்கே பாருங்க, உங்களுக்கு எந்த தொந்தரவும் இல்லை, நான் கிளம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு உள்ளேருந்து வெளில வந்து பேசுகிறாங்க. என்னங்க தம்பி பேசுனதெல்லாம் கேட்டிங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஏங்க ஆண்டி, நான் பேசுனது கேட்கணும் வரைக்கும் இல்லை, நீங்கள் பேசுனது அங்கே வரைக்குமே கேட்டுச்சு, நான் மறைஞ்சு நின்னுலாம் எதுவும் கேட்கல, அதுவே காதில் விழுந்துச்சு, இதுக்கப்புறம் உங்களுக்கெல்லாம் தொந்தரவு நான் எதுவும் இருக்க மாட்டேன், நீங்கள் சொல்கிறது கரெக்டு தாங்க கங்கா, நான் வந்து முன்னாடியே நானும் காவேரி வந்து எல்லாத்துக்கிட்டையும் சொல்லியிருந்தோம்னா இவ்வளோ பிரச்சனை பெருசாக இருந்திருக்காது, எல்லாம் கரெக்டு தான், இருந்தாலும் காசு விஷயத்தில் காவேரியை வந்து கனெக்ட் பண்ணி பேசிட்டாங்க, அதை பார்த்துட்டு எனக்கு வந்துட்டு காவேரிக்கு சப்போர்ட் பண்ணாமல் அங்கே போய் மறுபடியும் அவளை கூட்டிகிட்டு போய் அங்கே வைக்கணும்னு எனக்கு வந்து தோணவே இல்லை, உங்களுக்கு தோணுது, எனக்கு அது தோணலையே, என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள் பார்க்கலாம், என் மனசு கேட்க மாட்டேங்குதே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ காவேரியும் வந்துடுறாங்க. இங்கே பாருங்கள், நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை காவேரி, நீ எல்லாத்துக்காக வளைஞ்சு கொடுத்து எல்லாமே பண்ணி போகிற, ஆனாலும் வந்துட்டு சில கஷ்டமெல்லாம் வரத்தானே செய்யுது, பரவாயில்ல, நம்ம ஒரு 10 நாளில் நம்ம நல்லதாக ஒரு வீடு பார்த்து போயிடலாம், எங்கள் இந்த பக்கத்து போர்ஷனுக்கு போயிடலாம், இல்லை இல்லை வேண்டாம் வேண்டாம், அந்த பக்கத்து போர்ஷன்லேயும் வேண்டாம், ஒன்றும் வேண்டாம், யாருக்கெல்லாம் நம்மளை பார்க்கணும்னு தோணுதோ வந்து பார்த்துட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. தம்பி என்ன தம்பி இப்படி தப்பாக எடுத்துக்கிட்டிங்களா, அவள் ஏதோ கோவத்தில் ஏதோ சொல்லிட்டா, அவன் வீட்டுக்காரன்ட்ட வந்து நான் 1 2 வேலை சொல்லியிருந்துருக்கூடாது தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்க ஆண்டி, நீங்கள் யாரும் எதுக்காகவும் எங்களுக்காகவும் எதுக்காகவும் வந்து உங்களை எல்லாம் மாற்றிக்க வேண்டாம், நீங்களாவே இரு, எங்களுக்காக வந்துட்டு நீங்கள் எதுவும் சண்டையும் போட்டுக்க வேண்டாம், எனக்கு காவேரி மட்டும் இருந்தால் போதும், உலகத்தில் வேறு எதுவும் வேணும்னு எனக்கு தோணவே இல்லை, காவேரி எனக்கு கூட இருந்தாவே எல்லாமே எனக்கு கிடைக்கும்னு நான் நினைக்கிறேன், இங்கே பாருங்கள் தாத்தா பாட்டி நான் வேணும் தான் நினைக்கிறேன், காசு படம் தான் வேண்டாம்னு நினைக்கிறேன், அதே போல் தான் நீங்களும் எப்போவுமே எனக்கு கூடவே இருக்கணும் தான், நான் கடைசி வரைக்கும் ட்ராவல் பண்ணணும்னு தான் நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு விஜய் சொல்கிறாங்க. பாத்தியா தம்பி, பாத்தியா கங்கா, அவருடைய மனசு எவ்வளோ கஷ்டப்பட்டுருச்சு பாரு, எதுக்கு இப்படிலாம் நீ பண்ணுற அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படிலாம் பண்ணக்கூடிய ஆளே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. பாட்டி வந்துட்டு, கங்கா உனக்கு என்ன தான் ஆச்சு, நல்லா தானே இருந்த இத்தனை நாள் வந்து காவேரிக்கு ஃபுல்லாக எப்போவுமே சப்போர்ட்டாக பேசுவேன், யமுனா கூட ஏதாவது சொல்லிட்டு இருப்பான், நீ அப்படிலாம் இருக்க மாட்டேன், உனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை பாட்டி, எல்லாம் ஓரளவுக்கு தான், எப்போ பாரு விஜய்க்கு அது வேணுமா, இது பண்ணணுமா, அப்படி பண்ணணுமா, இப்படி பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா எனக்கும் கோவம் வராதா சொல்லுங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஒரே வயத்தில் பிறந்த பொண்ணுங்க தானே நான், அப்போ காவேரிக்கு மட்டும் ஒரு மாதிரி எனக்கு ஒரு மாதிரி நடந்துட்டு எனக்கு கோவம் வராதா அப்படின்னு சொல்கிறாங்க. அதை பார்த்துட்டு விஜய் சொல்கிறாங்க, இங்கே பாருங்க கங்கா, நீங்கள் நினைக்கிறதுல எதுவும் தப்பு கிடையாது, நீங்கள் உங்கள் ஹஸ்பண்டுக்காக வந்து சப்போர்ட் பண்ணி பேசுகிறீங்க, உண்மையாக நினச்சா பாராட்டக்கூடிய விஷயந்தான், அத்தை நீங்கள் அவங்க மேலே எதுவும் கோச்சிக்காதீங்க, கங்காவும் மாசமாக தான் இருக்காங்க, காவேரியும் மாசமாக தான் இருக்காங்க, 2 பேர்த்தையும் நீங்கள் பார்க்க வேண்டியது உங்கள் கடமை தான், அதனால் வந்துட்டு நீங்கள் எப்போவுமே நீங்கள் எனக்கெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்னு நான் எதிர்பார்க்கவும் மாட்டேன், எங்கே எப்படி இருந்தாலும் நான் அட்ஜஸ்ட் பண்ணிப்பேன், எனக்கு கூட காவேரி இருந்தால் எனக்கு அது போதும் அப்படின்னு சொல்லிட்டு வாய்க்கு காவேரின்னு சொல்கிறாங்க. தம்பி நான் உங்களை என்னமோ நினச்சேன், ஆனால் நீங்கள் காவேரி எந்த இடத்துலையும் எப்போவுமே விட்டு கொடுக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க, அவங்க தாத்தாவை பாட்டி வந்து மன்னிப்பு கேட்டு வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டதுக்கப்புறம் கூட காவேரிக்காக போக மாட்டேன்னு சொல்கிறீங்களே, உண்மையாலுமே நீங்கள் என் காவேரியை கல்யாணம் பண்ணுறதுக்கு நாங்களாம் கொடுத்து வச்சுருக்கணும், உங்களை மாப்பிள்ளை எடுக்கிறதுக்கு அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. இதை பார்த்தோன்னா கங்காவுடைய முகமே மாறுது. அப்போ சொல்கிறாங்க, அம்மா நீ வேறு கொஞ்சம் அமைதியாக இருமா, ஏற்கனவே கங்கா வந்து அக்கா வந்து நம்ம மேலே கோவமாக இருக்கா, இங்கே மேலே நீ பேசி எனக்கும் அக்காவுக்கும் சண்டை வர வச்சிருவ போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இங்கே பாரு, அவள் ஏதோ கோவத்துலேயே ஆத்திரத்துலேயே சொல்லிட்டு இருக்கிறா, அவள் சொல்கிறதெல்லாம் மனசில் வச்சுக்காத, அவள் கிடக்கிற பைத்தியக்காரி அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம்மா நான் பைத்தியக்காரி தான், உண்மையும் சொல்லி நாங்கள் வந்து கேட்குறோம் பாருங்க, மனசுக்குள்ளே எதுவும் வச்சுக்காமல் இருக்கிறது, என்னை பார்த்தா உங்களுக்கு பைத்தியக்காரி மட்டும் தான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஏக்கா இப்படி கோவமாக பேசுகிற, இங்கே பாரு காவேரி, எல்லாம் உன்னாலதான், நீ எங்கே போனாலும் உன்னால் பிரச்சனை வருதுன்னு சொல்லிட்டு அன்றைக்கி விஜயோடைய சித்தி வந்து பேசினப்போ கூட நான்
நான் எதார்த்தமா எடுத்துக்கிட்டேன். ஆனா இப்ப தான் தெரியுது, உன்னால எங்க போனாலும் எல்லாத்துக்கும் பிரச்சனை தான் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இங்க பாருங்க, இதுக்கு மேல என் காவேரிய வந்து என் கண்ணு முன்னாடி நீங்க திட்டுனீங்கன்னா நல்லா இருக்காது பாத்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சத்தமா போடுறாரு. இத பார்த்துட்டு, என்னங்க நீங்க பாட்டுக்கு இப்படியே வாய்ஸ் எல்லாம் உயர்த்தி பேசுறீங்க. அந்த வேலையெல்லாம் இங்க நடக்காதுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க கங்கா. இங்க பாரு கங்கா, கொஞ்சம் அமைதியா இரு. ஏங்க நீங்களும் கொஞ்சம் அமைதியா இருங்க அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. இல்ல, என் கண்ணு முன்னாடியே உன்னைய வந்து இப்படி திட்டுறாங்க. இதெல்லாம் நான் பார்த்துட்டு சும்மா போணுமா? எங்க வீட்டிலேயே வந்துட்டு உன்னைய சொன்னதுக்கு என்னால தாங்கிக்க முடியல. இப்படி என் கண்ணு முன்னாடி உன்னைய வந்து திட்டுனா என்னால பார்த்துட்டுலாம் போ முடியாது காவேரி அப்படின்னு சொல்றாங்க. எல்லாம் சரிதாங்க, நீங்க வாங்க நம்ம வீடு பார்த்துட்டு நம்ம கிளம்பிக்கலாம். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அவ மனசுல பட்டத அவ சொல்றா. தப்போ ரைட்டோ அவருக்கு என்ன தோணுதோ அத சொல்லிட்டு இருக்கிறா. விடுங்க அ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ வந்துட்டு, கங்கா நீ பண்றது சுத்தமா சரியில்ல அப்படின்னு சொல்லிட்டு சாரதா திட்டுறாங்க. அம்மா அங்க பாரும்மா, எனக்கு இப்பதான் மனசு நிம்மதியா இருக்கு. தேவையில்லாம வந்துட்டு நானும் என் வீட்டுக்காரர் எதுக்கு எல்லாத்துக்கிட்டையும் பணிஞ்சு போகணும்னு எனக்கு ஒண்ணுமே புரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ கரெக்ட்டா குமரன் வந்துடுறாங்க. என்னாச்சு கங்கா? சத்தம் கீழ வரைக்கும் கேட்குது. என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இங்க பாருங்க, இனிமேல் எங்க அம்மா வந்துட்டு விஜய்க்காக அது பண்ணணும், இது பண்ணணும்னு ஏதாவது சொன்னாங்கன்னா, நீங்க போய் அது இதுன்னு பண்ணிட்டு இருக்காதீங்க. புரியுதா? அப்படின்னு சொல்றாங்க. ஏன் என்னாச்சு? அதுல என்ன தப்பு இருக்கு? அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கேளுங்க தம்பி, உங்ககிட்ட நான் நெறைய வேலை வாங்கிட்டேனாம்மா. நீங்க மனசுல வச்சுக்கிட்டே இருக்கீங்களா? உங்களால எதுவும் சொல்ல முடியலையா? அதுக்காக இவ வந்து வக்காலத்து வாங்கிட்டு வரா அப்படின்னு சொல்றாங்க. ஏன் கங்கா, உங்ககிட்ட நான் ஏதாவது நான் சொன்னேமா? ஏதாவது கஷ்டமா இருக்குன்னு சொல்லிட்டு. சொல்லப்போனா காவேரி கங்காவும் வந்து காவேரியும் அ அ விஜயும் சேர்ந்தது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சந்தோஷத்துல எனக்கே தலகால் புரியாம 2, 3 நாள் நான் வந்து திக்குமுக்காடிட்டு இருக்கேன். இப்படிப்பட்ட சூழ்நிலையில விஜய்க்காக பண்ணதுல என்ன இருக்கு? அவரும் என்னுடைய பிரதர் மாரி தானே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இங்க பாருங்க, நீங்க எல்லாத்துக்கும் வளைஞ்சு கொடுத்து போறதுனால தான் உங்கள யாரும் இந்த வீட்ல மதிக்கிறது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இங்க பாரு கங்கா, நீயே மனசுக்குள்ள ஏதோ யோசிச்சுட்டு, நீ ஏதாவது பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காத. நம்ம குடும்பமா சந்தோஷமா இருக்கணும். நான் இந்த வீட்டு பொண்ணு, பையன். அதனால எனக்கு எப்படியும் தெரியும். அத்தை எப்படி, நீ எப்படி, எல்லாருமே கங்கா எப்படி, எல்லாருமே எனக்கு தெரியும். ஆனா விஜய் அப்படி கிடையாது. வெளி வீட்லேருந்து வந்திருக்காப்ல. அவருக்கு நம்ம குடும்பத்த பத்தியும் தெரியாது இல்லையா? அது மட்டும் இல்லாம அவர் வசதியான வீட்லேருந்து வந்தவரு. இங்க வந்து அட்ஜஸ்ட் பண்ணி இவ்வளோ தூரம் இருக்கிறதே பெரிய விஷயம் அப்படின்னு சொல்றாங்க. ஏங்க என்னங்க பேசிட்டு இருக்கிறீங்க? அவர் யாருக்காக வந்தார்? நமக்காகவா? இல்லையே இல்ல. அவரு கல்யாணம் பண்ண ஒய்ஃப் காவேரிக்காக வந்திருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம அவரும் வந்து பாண்டு பத்திரம்னு சொல்லிட்டு என்னென்னமோ பண்ணி தப்பு பண்ணி தானே கல்யாணம் பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இங்க பாரு கங்கா, அமைதியா போயிட்டுருக்கு. இப்பதான் எல்லாம் கொஞ்சம் ஒண்ணாகி நேர்ல கோர்ட்ல போயிட்டு இருக்க மாரி இருக்கு. நீ ஏதோ புதுசா இப்ப பிரச்சனை பண்ணிட்டு இருக்க. ஆனா உண்மையாலுமே சொல்றேன், எப்போ எங்கேருந்து பிரச்சனை வரும்னே தெரியலங்க அத்த நம்ம வீட்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆமாங்க மாப்பிள, இவளுக்கு என்னாச்சு கிறுக்கு பிடிச்சுக்கிச்சுன்னு தெரியல. இனிமேல் நான் வந்துட்டு இங்க பாருங்க, உங்களுக்கு வேணுங்கிறத நீங்க பண்ணிக்கிங்க. நான் வந்து காவேரிக்கும், காவேரி வீட்டுக்காரனுக்கும் என்ன வேணுமோ அவர் போற வரைக்கும் என்ன வேணுமோ அத நான் பார்த்து நாங்க பண்ணிக்கிறோம். நீ எதுக்கும் கவலைப்படாத கங்கா. நீ ஃபர்ஸ்ட்டு வயித்துல இருக்கிற குழந்தைய பாரு. நீ சாப்பிட்டு ரெஸ்ட் எடு போ அப்படின்னு சொல்லிட்டு சாரதா பேசுறாங்க. ஆமா, ஆமா ரெஸ்ட் எடுக்குறாங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு போறேன். இப்போ இந்த ரூம்லயாவது நாங்க இருக்கலாமா? இல்ல இந்த ரூம் வந்துட்டு கூலிங்கா இருக்குன்னு சொல்லிட்டு விஜய்க்கு குடுத்துட்டு, நாங்க வந்துட்டு வெக்கையா இருக்கிற ரூமுக்கு போகணுமா அப்படின்னு சொல்றாங்க. இங்க பாரு, எப்பப்போ வந்து 2 நாளுக்கு முன்னாடி பேசுனதெல்லாம் இன்னும் மனசுல தான் வச்சுட்டு இருக்கிறியா நீயி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அவ்வளோ தூரம் நீ கஷ்டப்படுத்துற மாரி பேசிட்டமா அப்படின்னு சொல்றாங்க. இங்க பாரு, கம்முனு அமைதியா போயிரு. தேவையில்லாம பிரச்சனை பண்ணிட்டு இருக்காத. வாயும் வயிறுமா இருக்கிறேன்னு பார்க்குறேன். இல்லைன்னா ஏதாவது திட்டி விட்டுற போறேன். கம்முனு போயிரு அப்படின்னு சொல்லிட்டு சாரதா திட்டுறாங்க. அப்போ வந்துட்டு குமரன் வந்துட்டு, வா கங்கா, தேவையில்லாம நீ பேசி நீயும் டென்ஷன் ஆகி எல்லாத்தையும் டென்ஷன் ஆக்கிட்டு இருக்காத. வா உள்ள போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறாரு. இல்லங்க, நீங்களும் கேட்க மாட்டீங்க. நான் கேட்டாலும் தப்புங்கிறீங்க. நான் பேசுறதுல தப்பு என்ன இருக்குன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல அப்படின்னு சொல்றாங்க. உனக்கு எதுவுமே இப்ப புரியாது. கொஞ்ச நாள் கழிச்சு தான் எல்லாமே புரியும்.